ஓம் முருகா மேட்ரிமனி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே. இது பெண் வீட்டாரின் முழு மன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம். இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேவை முழுக்க முற்றிலும் இலவசமானவையே. சரி வாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் பதிவை பற்றி பார்க்கலாம். மணமகள் பெயர் வனஜா. இவங்களுக்கு வயது 38 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் அகமுடியார் உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி கும்பராசி, அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா +2 வரைக்கும் தான் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்க இப்போதைக்கு வேலைக்கெலாம் போகலை, வீட்டில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க முதல் திருமணமாகி சில வருஷத்துக்கு முன்னாடி தான் தன்னுடைய கணவரை இழந்துட்டு இன்னைக்கு விடோவா வீட்டில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு, 2 மாடி வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி இவங்க நகை, பணம், காரு, பங்களான்ட்டு நல்ல ஒரு வசதியான ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்தாலும் தனக்குன்னு கடைசி வரைக்கும் ஒரு ஆண் துணை தேவைப்படுறதுனால இன்றைக்கி இவங்க மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான் இருக்கிறதுனால வீட்டுடைய மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் படிப்பறிவு இல்லாததுனால தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவரும் படிக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த வயதினராக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக வரக்கூடிய மணமகனுக்கு குழந்தை இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் சென்னையில் தான் வசிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் ரொம்பவே ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய ப்ரைவசி காரணமாக தான் முகத்தை மட்டும் கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோம். நேரில் கேட்டு மணமகனை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுக்குறேங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை பற்றி இன்னும் மேலும் சில விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை அணுகலாம். அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா குமுதா. இவங்களுக்கு வயது 42 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் நாயுடு உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி மீன ராசி, ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிகாம் பிஎட் முடிச்சுட்டு ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு மாத வருமானமே பிடிமானம் போக மாதம் 60,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட வாழ பிடிக்காமல் கருத்து வேறுபாடு காரணமாக இவங்களுடைய கணவரை பிரிஞ்சு இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு முறைப்படி விவாகரத்து ஆகிட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்க அரியலூர் பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் இவங்களுடைய கேஸ்டில் இருந்தால் போதும், மற்றபடி உட்பிரிவு கிடைக்காத பட்சத்துக்கு உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் வீட்டுக்கு ஒரே ஒரு பெண் வாரிசு அப்படிங்கிறதுனால வீட்டுடைய மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. வசதி ஜாதியை பற்றிலாம் ஒன்றும் ஆட்சேபனை கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை பற்றி மேலும் சில விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை அணுகலாம்.